ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் என்னாகமம் 33வது அதிகாரம் 55வது வசனம். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களிலே முள்களும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். ஆண்டவருக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டீங்க. உங்க பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவர் ரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்துக் கொண்ட நீங்கள் சில காரியங்களை விட்டு தான் ஆகணும். சில சுபாவங்கள், உங்களுடைய இயல்புகளை விட்டு தான் ஆக வேண்டும். கொஞ்சமா எப்பயாவது போய் சொல்லிக்கிறேன், எப்பயாவது படம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. முழுவதுமாய் உங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். கொஞ்சமா உங்களை முழுவதுமாய் சுத்திகரிப்புக்கு நேராக நடத்தணும். சில கொஞ்ச காரியத்தை நான் வச்சுக்கிறேன், நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த காரியமே உங்களுக்கு உபத்திரவமாய் மாறிவிடும். அதே போல ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனங்களை உங்களிடத்துல முற்றிலுமாய் அவர்களை என்ன பண்ணணும், துரத்திடணும் அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவர்னா, அந்த அந்நிய ஜனங்கள் கொஞ்சமா உங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களோட ஹேபிட் கொஞ்சமா உங்களுக்குள்ள வரும். அவங்க சிலைகளை வணங்குவார்கள், அவர்கள் விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்வார்கள். அப்போ அந்த இடத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க, அந்த இடத்துக்கு நீங்க போகிற சூழ்நிலை வரும். அவர்கள் இப்படியாய் அவர்களைப் போல நீங்கள் மாறி விடுவீர்கள். அது போலதான் சில நண்பர்கள், சில உறவு நம்ம கிட்ட இருக்கும். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு நேராய் நம்மளை நடத்தாம ஆண்டவருடைய அன்புக்கும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு தூரப்படுத்துவார்கள். சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டருக்கு நீங்க ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு டைமை குறிச்சு வச்சிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைமுக்கு தான் கரெக்டா ஃபோன் பண்ணி மணிக்கணக்கில் பேசுவாங்க. நீங்க அன்னைக்கு என்ன பண்ணிடுவீங்க, அவங்களோட பேசின அதில் ஆண்டரோட இருக்கிற ஐக்கியத்தை, ஆராதனையை, ஜெபத்தெல்லாம் விட்டுருவீங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஆண்டரோடு கூட என்ன பண்ணுவீங்க, சபைக்கு போகணும் அப்படின்னு ஒரு நாள் தீர்மானிச்சிருக்கீங்க. ஒரு சண்டேனா என்ன பண்ணுவோம், நம்ம சபைக்கு போகணும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, உங்களை இன்னைக்கு வா நம்ம இந்த படத்துக்கு போகலாம், இந்த மாலுக்கு போகலாம், இந்த ஷாப்பிங் போகலான்னு உங்களை என்ன பண்ணுவாங்க, ஆண்டருக்கு தூரமாய் உங்களை கொண்டு போவாங்க. இப்படி இருக்கிற சில உறவுகளாக இருக்கலாம், சில உங்களுடைய சுபாவங்களை நிச்சயமாய் நீங்கள் முழுவதுமாய் துரத்தி விட தான் வேண்டும். அப்படி நீங்கள் கொஞ்சமாக இல்லை, என் ஃப்ரெண்டு அவங்க மனசு கஷ்டப்பட்டுரும், கொஞ்சமாக அவங்களை விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உங்களை உபத்திரவத்துக்கு நேராக தான் அந்த காரியங்கள் நடத்தும். முழுவதுமாய் அவைகள் எல்லாவற்றையும் துரத்தி விட்டு ஆண்டவருக்கு நேராய் நடங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென்.